அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, ஒரு திருப்திகரமான பிரயாணத்தை முடிச்சுட்டு அக்குரணை நகரிலிருந்து கொழும்பை நோக்கி வந்து சேர்ந்துள்ளோம். ஃபஜ்ர் கவுன்சில் ஆகிய நாங்கள் அல்ஹம்துலில்லா ஒரு முக்கியமான மெசேஜை அக்குரணை மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இந்த பதிவை வைக்கிறேன். முதலாவதாக, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பட்ட நேரத்திலிருந்து சுபஹானல்லாஹ், மஸ்ஜித் நிர்வாகிகளாக இருக்கட்டும், மஹல்லா வாசிகளாக இருக்கட்டும், ஒரு கவலையோட ஃபிக்கரோட முன்னுழைப்புல ஈடுபட்டாங்க, இறங்கி வேலை செஞ்சாங்க. அந்த முன்னுழைப்புட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அடுத்த நாள் மஸ்ஜிது நூர்ல நடந்த நிகழ்ச்சிக்கு சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஆண்கள் மட்டும். அதுக்கு அடுத்த நாள் அஸ்னா சென்ட்ரல் மஸ்ஜிதில் நடந்த நிகழ்ச்சிக்கு மஸ்ஜிதின் தகவல் படி 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்து கொண்டதாக தெரிவித்தார்கள். சுபஹானல்லாஹ், அந்த முன்னுழைப்புட தாக்கம் எவ்வளவு மும்முரமாக கவலையோடு தேவையோடு அவங்க வேலை செஞ்சாங்களோ அதோட ரிசல்ட்ட அந்த நிகழ்ச்சிக்கு வந்த கிரௌடை கொண்டு அல்லாஹ் வெளியாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்ச்சிக்கு எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த கிரௌட் வந்தாங்களோ, அந்த நிகழ்ச்சியில எவ்வளவு நுணுக்கத்தோடு அவங்க கலந்து கொண்டாங்களோ அதோட ரிசல்ட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த நாள் ஃபஜ்ர்ல வெளியாக்கினான். மஸ்ஜிது நூர் பள்ளி எடுத்துக்கொண்டா, அங்க சாதாரணமாக மஸ்ஜிதுக்கு ஃபஜ்ருக்கு இமாம் ஜமாத்துக்கு 4 சஃப், கிட்டத்தட்ட 112 பேர் வந்து கலந்து கொள்வாங்க சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி நடந்து மறுநாளே, அடுத்த நாளே அந்த 4 சஃப் 6 சஃபாக கூடி கிட்டத்தட்ட 168 நபர்கள் வந்து கலந்து கொண்டதாக சொல்றாங்க. 20 பள்ளியை சேர்த்து அந்த பள்ளியில நிகழ்ச்சி நடந்துச்சு. மஸ்ஜிது நூர்ல மட்டும் 50-60 பேர் கூட வந்தாங்கன்னு சொன்னா, மற்ற மஹல்லாக்கள்லையும் சுபஹானல்லாஹ் எவ்வளவு கூடயா வந்திருப்பாங்க. 2வது நாள் எங்களோட ப்ரோக்ராம் நடந்துச்சு அஸ்னா சென்ட்ரல் மஸ்ஜித்ல. அதுல சாதாரணமாக ஃபஜ்ர் தொழுகைக்காக இமாம் ஜமாத்தோடு வந்து கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. 4 சஃப், கிட்டத்தட்ட 136 நபர்கள். அந்த 4 சஃப் அடுத்த நாளே 9 சஃபாக மாறிச்சு. கிட்டத்தட்ட 306 நபர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத்துக்கு. சுபஹானல்லாஹ். அப்ப அஸ்னா சென்ட்ரல் மஸ்ஜித் அந்த சுத்தியுள்ள 50 மஸ்ஜிதுகளோட சேர்ந்து தான் அந்த ப்ரோக்ராம் செய்யப்பட்டுச்சு, அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு. அல்லாட நாட்டத்தோட அல்லாட கிருபையால மற்ற மஸ்ஜிதுகள்ல, மற்ற 49 மஸ்ஜிதுகள்லையும் இன்னும் அதிகரித்து இருப்பாங்கன்னு நம்புறோம். அது எவ்வளவா இருக்கும் சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நாங்க டீம் ஒர்க் இறங்கி வேலை செஞ்சோம், முன்னுழைப்பு செஞ்சோம். அதுக்குண்டான ரிசல்ட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ப்ரோக்ராம்ல காட்டினான். ப்ரோக்ராம்ல ஆர்வத்தோட கலந்து கொண்டோம். அதுக்குண்டான ரிசல்ட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அடுத்த நாள் ஃபஜ்ர்லயே காட்டினான். இப்ப நாங்க என்ன செய்யணும், இதுதான் முக்கியமான விஷயம். எல்லாம் நடந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு ஷுக்கூர் செய்யற விதமாக இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, யார் யாரெல்லாம் ஃபஜ்ருக்கு வர தொடங்கிட்டீங்களோ நீங்க ஒரு உறுதியான நியத்து வச்சுக்கொள்ளணும். எந்த காரணத்தை கொண்டும் நான் தொழுகை விட மாட்டேன், ஃபஜ்ருடைய இமாம் ஜமாத்தை மிஸ் பண்ண மாட்டேன், எப்ப மட்டும் எங்கட மௌத்து மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன் சொல்லி உறுதியான ஒரு நியத்தை வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உண்மையான நன்றியுள்ள அடியானாக ஆகணுமாக இருந்தா அது முதலாவது விஷயம். நாங்க உறுதியா இருக்கணும், எங்கட மௌத்து மட்டும் நான் ஃபஜ்ரை மிஸ் பண்ண மாட்டேன். 2வது விஷயம், நாங்க வந்துட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு இந்த சான்ஸ் தந்துட்டான், நாங்க எங்களோட நிப்பாட்டாம மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும். இதுவரைக்கும் பள்ளியோட கனெக்ட் ஆகாத மற்றவர்களையும் பள்ளிக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு இது ஆக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அப்ப இது சம்பந்தமாக ஒர்க்கிங் கமிட்டிஸ் கிரியேட் பண்ணப்பட்டு மஸ்ஜிது நூர்லையும் அஸ்னா சென்ட்ரல் மஸ்ஜிதிலையும் ஒர்க்கிங் கமிட்டிஸ் அந்தந்த ரீஜனுக்காக வேண்டி கிரியேட் பண்ணப்பட்டு இயங்கி வரும். இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான QR கோட் இங்க ஷேர் பண்ணப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒர்க்கிங் கமிட்டி அதுல ஜாயின் ஆக விரும்புறவங்க உங்களோட டீடைல்ஸை இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பதிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். கடைசியாக வந்த பெண்கள், அவங்களுக்கு ஃபஜ்ர் கவுன்சில் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்குது. முதலாவதாக, நாங்கள் வருந்துகிறோம், உங்களுக்கு முழுமையான முறையில் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க முடியாம போனதுக்காக வேண்டி நாங்கள் வருந்துகிறோம். ஆனாலும் இந்த பெண்களுக்கான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதொண்டு இல்லை. இதுட பின்னணியில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஆண்களோட ஆர்வம் சுப்ஹானல்லாஹ். அந்த ஆண்கள் எங்கட பெண்கள் எடுக்கணும், எங்கட பெண்கள் எடுக்கணும், எங்கட பெண்கள் எடுக்கணும் திரும்ப 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 மஷூரால முன் வச்சதால நாங்க மஷூரா பண்ணி முடிவெடுத்தோம், சரி எடுப்போம் சொல்லி. அப்ப ஆண்களோட ஆர்வத்தோட வெளிப்பாடு தான் இந்த பெண்களை இன்வைட் பண்ணினது. அதையும் தாண்டி இருந்துச்சு பெண்களோட ஆர்வம். பெண்கள் கூட்டம் கூட்டமாக வாரத பார்த்தோம் சொன்னா பெண்களோட ஆர்வத்தோட வெளிப்பாடு சுப்ஹானல்லாஹ்.
அப்ப இதை வச்சு நாங்க ஒரு மஷூரா செஞ்சோம் ஃபஜ்ர் கவுன்சில்ல. இந்த ஆண்களோட ஆர்வம், அதையும் தாண்டி இந்த பெண்களோட ஆர்வம், மஸ்ஜிதோட இணையோனும் சொல்லி இந்த ஆர்வம் இருக்குது. இதுக்கு எங்கள்கிட்ட நாங்க தரப்போற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, பெண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சியோட இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரம் அக்குரணைக்கு வருவோம் இன்ஷா அல்லா. அது பெண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன், பெண்களுக்கு மாத்திரம்தான். அதுல விசேஷமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த நிகழ்ச்சி நடக்கக்கொள்ள உங்களுக்கு உங்களோட குழந்தைகள் டிஸ்டர்ப் இருக்காது இன்ஷா அல்லா. அந்த குழந்தைகள் ஆண்கள் பார்த்துக் கொள்வாங்க. உங்களோட முழு கவனமும் நிகழ்ச்சியில தான் இருக்கும். இந்த மாதிரியான அடிப்படையில இன்ஷா அல்லா நாங்க மஸ்ஜித் நிர்வாகிகளோட மஷூரா செஞ்சு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும். உங்களுக்கு அது அறிவிக்கப்படும். அது வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நாங்க ஏற்பாடு செய்யும் வரைக்கும் 2 விஷயம் இந்த பெண்களுக்கு நாங்க முன்வைக்கிறோம். முதலாவது விஷயம், உங்களோட கணவன்மார, உங்களோட ஆண் பிள்ளைகளை, உங்களோட சகோதரர்களை தயவு செஞ்சு ஃபஜ்ருக்காக வேண்டி பள்ளிக்கு அனுப்புங்க. வீட்டுல படுக்க வச்சிடவானம், அது பெரிய முசீபத். அவங்கள எழுப்பாட்டி பள்ளிக்கு அனுப்புங்க. நீங்களும் ஃபஜ்ர விடாம நேரத்துக்கு தொழுந்துவாங்க. 2வது வேண்டுகோள் என்னன்னு சொல்லி சொன்னா, 1 February சுகததாச இண்டோர் ஸ்டேடியம்ல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதற்குண்டான தகவல்கள் மஸ்ஜித் மூலமாக அறிவிக்கப்படும். ஏண்டியவர்கள் உங்களோட ஆண்களையும் கூட்டிக் கொண்டு அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. அது பெண்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. பெண்களுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு வரையிலும். ஆனாலும் அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அது லிமிடெட் கிரவுட் தான். டோட்டலாவே 5000 தான் அக்கமடேட் பண்ணேலும் என்றதால 5000 லிமிடெட் கிரவுட். அதனால ஒரு ரீஜனுக்கும் நாங்க ஒரு கோட்டா கொடுக்கிறோம். அப்ப அக்குரணை நகருக்கு நாங்க ஒரு கோட்டா அலோகேட் பண்ணுவோம். அந்த கோட்டாக்கு அமைய எவ்வளவு பேருக்கு வரையிலுமோ இன்ஷா அல்லா ஏந்தியவர்கள் வந்து கலந்துக்கோங்க. இந்த மெசேஜோட இந்த பதிவை நான் முடிச்சு கொள்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.